ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்கிற டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய ஆஃபர் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் வந்தோம். நிறைய நேரம்லாம் நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்துட்டோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் வாங்குறதுக்காக தான் மெயினாக வந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஆஃபர் போட்டிருக்காங்க. 1+1, அதுக்கப்புறமா 10 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறமா 50% ஆஃபர், அது மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா லூஸில் வாங்குற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பருப்பு, அது மாதிரி உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, அதெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே மைதா, அதுக்கப்புறமா கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு, இதெல்லாம் வந்து லூஸ்லேயே கிடைக்குது. நிறைய பேர் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பாக்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சீப்பாகவே இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி இங்கே தான் வாங்கியிருக்கேன். நம்ம கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வைஸும் அதுக்கப்புறமா ரேட் வைஸும் நல்லாவே இருக்கும். இந்த ஜெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து 23 ருபீஸ், 49 ருபீஸ், அது மாதிரியெல்லாம் இருந்தது. 25 ருபீஸில் பார்த்தீங்கன்னா ஜெக்கு 2 வாங்கினேன். அதை பார்த்தீங்கன்னா பில் போடும்போது பார்கோட் ஸ்டிக்கர் இல்லைன்னு சொல்லிட்டு போடாமல் விட்டுட்டாங்க. அதை மட்டும் நீங்கள் போனீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அங்கே பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அது இல்லைன்னா பில் போட மாட்டேன்றாங்க. நம்ம லைனில் நின்று அதுக்கப்புறமா கிட்ட போனதுக்கப்புறமா அது இல்லைன்னா ரொம்ப அப்செட் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து 99 ருபீஸ், 149 ருபீஸ், அதுக்கப்புறமா 249, இந்த மாதிரி ரேட்டில் வந்து நிறைய பொருட்கள் நம்மளால் பார்க்க முடியுது. 109 ருபீஸ், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சமாக தான் எடுக்க முடிஞ்சது. நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 வீலர் எடுத்துன்னு போனீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே கடகடன்னு என்னென்ன வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டோம். ஸ்டில்ல மசாலா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 449 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு மாடல் தான் இருந்தது, அதுக்காக நான் வாங்காமல் வந்துட்டேன். இப்போ வாங்க என்னென்ன வாங்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வந்து இது மாதிரி வந்து பல்காகவே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா யூஸ் ஆகும். சின்ன சின்ன குவான்டிட்டியாக வாங்கினோன்னா நம்மளுக்கு ரேட் அதிகமாகும். அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வால்நட்டு தான் வாங்கியிருக்கோம். இது வந்து எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 899 ருபீஸ் போட்டிருக்காங்க. கொடுத்தது வந்து 499 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்தா பார்த்தீங்கன்னா 729 ருபீஸு, 49 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் வாங்கியிருக்கோம். இது வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க, அதுக்காக 2 பேக் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் பார்த்தீங்கன்னா 725 ருபீஸ் இருந்தது. 1/2 கிலோ பேக்கெட் வந்து 349 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து முந்திரியும் அதே மாதிரி 699 ருபீஸ் எம்ஆர்பி, 349 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. கண்ணன்தேவன் டீ தூள் தான் வாங்கினேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்குன்னு போட்டிருக்காங்க. 1 கிலோ பேக்கெட் வந்து 325 ருபீஸ் எம்ஆர்பி இருந்தது, 249 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சாக்கோ ரோல் பாக்ஸ் தான். இது வந்து எம்ஆர்பி 180 ருபீஸ், ரெண்டும் சேர்த்து அதே ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. பை 1 கெட் 1ல கொடுத்துருக்காங்க. பசங்களுக்காக ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்காக வாங்கினோம். நெக்ஸ்ட் மாடர்ன் பிரெட் தான். இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ், 40 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓடோனில் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 275 போட்டிருக்காங்க, 245 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மல்டிகிரெயின் ஆட்டை தான். இது 79 ருபீஸ் போட்டிருக்காங்க, 69 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 10 ருபீஸ் வரையிலும் கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மைசூர் சாண்டல் சோப் தான். 243 ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்காங்க, 210 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 பாக்ஸ் வாங்கினோம். நெக்ஸ்ட் வந்து சிந்தால் சோப் தான் வாங்கியிருக்கேன். எம்ஆர்பி வந்து 270 ருபீஸ், 249 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விம் பார் தான் வாங்கினேன். எம்ஆர்பி வந்து 86 ருபீஸ், 76 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 10 ருபீஸ் வரையிலும் கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கடலை பேக்கெட் தான் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 80 ருபீஸ், 40 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பர்ஃபி பேக்கெட் தான் வாங்கினோம். இது 45 ருபீஸ், 42 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்காட்ச் பிரைட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 75 ருபீஸ், ஆனால் 49 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 பேக்கெட் வாங்கினோம். இது வர்த்தம் தான் எனக்கு தோணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த லூஸில் வாங்கின ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து தோரம் பருப்பு வந்து 2 கிலோ மேலேயே வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறமா பச்சை பயிறு, உளுத்தம் பருப்பும் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா லூஸ்லேயே வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கினேன். இந்த சிசர் பார்த்திங்கன்னா பெரிய சைஸு, இது 139 ருபீஸ்ன்னு ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். இது ஃப்ரிட்ஜ்லலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 249 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று ஹேண்ட் வாஷ் அந்த பாட்டில் தான் வாங்கினேன். இது 99 ருபீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் வாங்கின பொருட்கள். டிமார்ட்டுக்கு போனீங்கன்னா ரேட் கம்மியான பொருட்கள் எல்லாமே
பார்த்து வாங்கிக்கோங்க, எந்தெந்த பொருள் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப்